இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இதை அனுபவிக்க நீ கற்றுக்கொண்டால் என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியை நீங்கள் பரலோகமாய் மாற்றுகிறீர்கள். எதுவுமே இல்லாவிட்டாலும் இந்த காலை வேளையில் சொல்றேன், இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அதான் எல்கானா சொன்னா அண்ணாலை பார்த்து, அண்ணால் அழுது கொண்டே இருந்தாள். அண்ணாலே ஏன் அழுகிறாய்? அண்ணாலே ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறான் ஒய்ஃப்ட. அண்ணாலோட ஹஸ்பண்டு தான் வந்து எல்கானா. சொல்றா குழந்தை இல்லை. அப்ப சொல்றான், 10 குமாரர்களை பார்க்கிலும் நான் உனக்கு மேன்மை இல்லையா அப்படின்னா. 10 பிள்ளையோட நான் உனக்கு பெட்டர் இல்லையா? கர்த்தர் சில நேரம் உங்களை பார்த்து சொல்லுவாரு, 1000 ஆசீர்வாதம் இருக்குது இல்லடா, நான் உன் கூட இருக்கிறேனே, அது மேன்மை இல்லையா? நான் இருக்கிறேன். ஆமென். மெத்தையை வாங்கலாமே, ஆனா தூக்கத்தை நான் தான் தர்றேன். புக்கை வாங்கலாமே, அறிவை நான் தான் தரேன். பைபிள் காஸ்ட்லியா வாங்கலாம், ரெவலேஷன் நான் தான் தரேன். நான் மேன்மை இல்லையா? உன்கிட்ட இல்லாத நிறைய விஷயம் அவன்கிட்ட இருக்கு, அதெல்லாம் நீ சம்பாதிச்சிடலாம். கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, ஆனா அவர்கள்ட்ட இல்லாத ஒண்ணு இருக்கு, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன். இந்த ஒன்றை வச்சு அதையெல்லாம் நீ சம்பாதிச்சிடலாம், ஆனா அது எல்லாத்தையும் வச்சு அவன் என்ன சம்பாதிக்க முடியாது. வரத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் பணத்தை வைத்து வரத்தை என்ன சார் இப்படி சொல்றீங்க? உண்மைதான் சார். வரத்தை பணமாக்கலாம், நீங்க பணத்தை வரமாக்க முடியாது. உண்மையா இல்லையா? ஆமா. ஒருத்தன் பணத்தை வரமாக்க பார்த்தான், உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுதுன்னா. ராங் கோடு வந்துருச்சு, கிங் அடிச்சு போலீஸுக்கு போயிருச்சு போனு, உன்னை தூக்கி உள்ள வைக்க போறாங்க. பணத்தை கொடுத்தா நீ வரங்க கேட்குற, ஐயா தெரியாம செஞ்சுட்டேன், பொழைச்சு அப்படியே பேரு. ராங் கோடு போட்ட. So money, by money you can't earn gift, but by gift you can earn money. Yes, everything you can earn when God is with you. தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றால் உன்னிடத்தில் எதுவுமே இல்லாதிருந்தாலும் பரவாயில்லை, அத்தனையும் நீ பெற்றுக்கொள்வாய். ஆனால் தேவன் இல்லாமல் எல்லாவற்றையும் நீ வைத்திருந்தாலும் உன்னால் தேவனை அதை வைத்து சம்பாதிக்க முடியாதையா. ஆகையால் தான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய பார்வையில் தரித்திரராய் இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் பார்வையில் தரித்திரராய் இருக்கிறவர்கள் தேவனுக்குள்ளே ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். ஆமென். அன்புக்குரியவர்களே, God's presence, கடவுள் நம்ம கூட இருக்கிறது, அதுதான் இந்த உலகத்தின் மேன்மையான ஆசீர்வாதம். அதனால அது இல்லை இதுலன்னு யோசிக்காத. கடவுள் உங்க கூட இருக்கிறாரு. அவர் இருக்காருன்னா இன்னும் 300 வருஷம் நீ வாழலாம். எதுவுமே இல்லாம வாழலாம். எப்போ வருவீர் என் இயேசுவே, அந்த பாட்டெல்லாம் அதிகம் பாடக்கூடாது. அவர் வர்ற நேரத்தில் வருவாரு. இதெல்லாம் பயந்தவன் கிளாஸ் எப்படா முடியும், ஸ்கூலு வந்து வாத்தியார் வந்து அடிச்சிருவாரோ மிரல்றவன் தான் எப்படா பெல் அடிக்குன்னு பார்ப்பான். இப்படிலாம் பார்க்கவே கூடாது. நீங்க எப்போ வருவீர் என் இயேசுவே அப்படின்னா நான் வர நேரம் வருவேன், நீ வேலையை பாரு. நான் சொல்ல இன்னும் 300 வருஷம் லேட்டாக கூட வாங்க, வந்தாலும் பரவாயில்ல, இது நல்லா இருக்கு, கை தட்டுங்க. ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஓ, I may not be in heaven, but I am in kingdom of heaven. ஆமென். நான் பரலோகத்தில் இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இதை அனுபவிக்க நீ கற்றுக்கொண்டால் என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியை நீங்கள் பரலோகமாய் மாற்றுகிறீர்கள். எதுவுமே இல்லாவிட்டாலும் இந்த காலை வேளையில் சொல்றேன், இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும்போது எல்லாத்தையும் விட 10 பிள்ளையோட நான் அவனுக்கு பெட்டர் இல்லைன்னு கேட்டார் கர்த்தர். அப்படியே சமாதானப்படுத்துறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சக்களத்தி அப்படின்னு இருக்கு, அந்த செகண்ட் ஒய்ஃப், அவளுக்கு குழந்தை நிறைய பிறந்திருக்கு. அவளுக்கு பல பிள்ளைகள் பிறந்துச்சு. ஆனா இவனுக்கு ஒரே ஒரு சிங்கக்குட்டி பிறந்துச்சு. அந்த சிங்கக்குட்டியோட பேரு என்ன தெரியுமா? சாமுவேல். கைத்தட்டுங்க. The man, the prophet of the nation, prophet of the nation. இன்னைக்கு அந்த இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள பேசிட்டு இருக்கிறோம். இவன் ஒருத்தன், அவன் கொடுத்த ரெவலேஷன்ல லைஃபே பாதி கட்டப்பட்டிருக்கு. இது உனக்கென்று எடுத்து வைத்தேன்னா வாழ்க்கையில நமக்குன்னு தேவன் ஒன்று எடுத்து வைப்படுறா, அது எத்தனை வருஷம் நமக்குன்னே காத்திருக்குண்டா. எனக்கு ஒரு மிகப்பெரிய ரெவலேஷனை கொடுத்தது சாமுவேல் தான். உனக்குன்னு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன், அது சரியான நேரத்தில் உன் கைக்கு எடுத்து கொடுப்பேன். உங்க ஒவ்வொருத்தருக்கு எடுத்து வச்சிருக்கிறார். வேலை,
ஆசீர்வாதம், கணவன், மனைவி, பிள்ளைகள், உங்களுக்கு பிறக்க போற பிள்ளையோட பேர் எல்லாம் ரெடி 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 ரெடி, இட்ஸ் ப்ரிப்பேர்டு. ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதுவுமே இல்லாட்டினா கூட அவர் உங்க கூட இருக்கிறார். அவர் இருக்கனால இதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. அவரே இருக்கும்போது இதெல்லாம் எப்படி வராமல் இருக்கும்? அதான் சரியான செய்தி. அவரே இருக்கும்போது இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைக்காம இருக்கும்? அவரையே தந்தருளி, அந்த வார்த்தை மிக ஆழமானது. வேதம் சொல்லுது, அவரையே தந்தருளி, அவரே தந்துட்டார்.